கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் மாற்கு 10:21. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இந்த அதிகாரம் நமக்கு எல்லாத்துக்கும் அதிகமாக தெரியும். அந்த ஐஸ்வர்யவான் பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவன் எப்படி அடைந்து கொள்றதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்குறாரு. கடவுள் கேட்ட உடனே கடவுள் சொல்றாரு, நித்திய ஜீவன் அடையிறதுக்கு ரொம்ப ஈஸி தான்ப்பா. முதல்ல கடவுள் கொடுத்த கட்டளைகளும் கற்பனைகளும் நீ கை கொண்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா கடவுளே, நான் சிறு வயதுலேருந்து பண்ணுறேன். நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன். சரிப்பா, கரெக்டு. பட் ஆனாலும் இன்னும் உங்கள்கிட்ட ஒரு குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன குறைவு இருக்குன்னா, நீ ரொம்ப மிகுந்த ஆஸ்திமானா இருக்கிற, அந்த ஆஸ்தியெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். கேட்ட உடனே ஒரே ஷாக்கிங். என்னது, என்னுடைய பணத்தை எல்லாம், என்னோட ஆஸ்தி எல்லாத்தையும் தரித்திரருக்கு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய நேரம் நம்ம இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம நினச்சிருப்போம், கடவுள் நம்மளுடைய சொத்து எல்லாத்தையும் விற்று கொடுத்துட சொல்கிறாரா, கடவுள் நம்மளோட ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுக்க சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நம்ம வேதத்தில் நிறைய பேர் பார்க்குறோம். எக்ஸாம்பிளுக்கு சகைவை பார்க்குறோம் இல்லையா, அவர் எதுவுமே சொல்லலை, நீ போய் பணத்தை கொடுத்துரு, இதை எல்லாத்துக்கும் கொடுன்னு எதுவுமே சொல்ல. அவரே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு, என்னுடைய ஆஸ்தியில் பாதியை நான் கொடுத்துறேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இல்லையா. தேவன் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொன்று எதிர்பார்க்கிறார் இல்லையா. நம்மகிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறார், சில பேர்த்துக்கிட்ட சிலது எதிர்பார்க்கிறார். இந்த வாலிபர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா பணம். எதனால அப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, வசனம் நீங்கள் 24 நீங்கள் வாசிங்கன்னா, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவான் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் நம்ம கை கொள்ளணும். அதுக்கப்புறம் இந்த ஐஸ்வர்யத்தை விடணும். அவருடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம், ஏன்னா அவர் நினைச்சிருக்கலாம், என்னோட ஐஸ்வர்யத்தினால நான் எதுவுமே பண்ணிடலாம், நான் தானம் தர்மம் கொடுத்து நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம், நான் ஆலயத்துக்கு கொடுத்து நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம், இல்லை நிறைய ஊழியங்களுக்கு நான் காசு கொடுத்து நான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல நீ யார் மேலே நம்பிக்கையாக இருக்கோ அந்த நம்பிக்கையை விட்டுரு. இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நினச்சி பார்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வேலையாக இருக்கலாம், இல்லை நிறைய பேர் நம்ம கணவரை சார்ந்து இருக்கலாம், மனைவியை சார்ந்திருக்கலாம், மனைவியோட வருமானத்தினால சார்ந்திருக்கலாம், கணவனுடைய வருமானத்தினால சார்ந்திருக்கலாம், இல்லை சில பேர் பிள்ளைகள் மேலே சார்ந்திருப்பாங்க. பிள்ளைகள் எங்களை பிற்காலத்தில் எங்களை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் அவங்கள என்ன பண்ணுவாங்க, பேம்பர் பண்ணி, நீ அம்மா பிள்ளை, நீ அப்பா பிள்ளைன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை சார்ந்திருக்கலாம். இல்லை பிற்காலத்தில் இவன் தானே என்ன பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து அவங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை தேவன் சொல்கிறார், நீ எதெல்லாம் முன்னுரிமை கொடுக்குற, என்ன விட்டுட்டு நீ எதெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறியோ அது எல்லாத்தையும் விட்டுருன்னு நீங்கள் தேவன் சொல்கிறார். நம்ம என்ன யோசிச்சு பார்ப்போம், நம்ம தேவனை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம எதுக்கு வச்சுருக்கோம். நிறைய பேர் கிரெடிட் கார்டு கூட வச்சுருப்பாங்க. இல்லை கிரெடிட் கார்டு என்ன பண்ணணும்னா, சரி காசு இல்லைன்னா என்ன பண்ணலாம், கடவுள்கிட்டலாம் நம்ம கேட்க தேவையில்லை, நம்ம கிரெடிட் கார்டு போய் நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு நம்ம காசு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம கடன் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், தேவன்கிட்ட கேட்காம தேவன் சொல்கிறது செய்யாமல் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறோம். அப்போ என்ன சொல்கிறார் தேவன், இதெல்லாம் நீ ஃபஸ்ட்டு விட்டுரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணு, இது விட்டதுக்கப்புறம் மட்டும் கிடையாது, நீ சிலுவையை சுமந்துக்கிட்டு வா. சிலுவைனா என்னன்னா, நம்மளுடைய சுயம் சாகணும். இல்லை ஒவ்வொரு நாளும் நம்மளோட சுயம் செத்துக்கிட்டே இருக்கணும். இல்லை எனக்கு நான் முன்னுரிமை கொடுக்கலாம், சரி எனக்கு இது நடக்கல. இல்லை நிறைய நேரம் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா, குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்டாக இருப்பார், இல்லை நான் காஃபி கேட்டோன்னு எனக்கு கிடைக்கல, எனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. இல்லை சில மனைவிகள் சொல்லுவாங்க, எனக்கு நீங்கள் அன்பு கூறுறதே இல்லை. இல்லை ஃபஸ்ட்டு எப்பவுமே எப்படின்னா, நான் எனக்கு நீ பண்ணு, எனக்கு நீ பண்ணு. இல்லை இயேசு கிறிஸ்துவ பார்க்குறோம், எனக்கு என்ன பண்ணணும் கிடையாது, அவரு தன்னையே கொடுத்தார். அதான் எதிர்பார்க்குறோம். நம்மளுடைய சிலுவை எப்படின்னா, நம்ம யாருக்கு என்ன பண்ண முடியும், இல்லை நம்மளுடைய தேவனுடைய சாயலை தரிச்சிருக்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா. சில பேர் ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கூட போதும், இல்லை என்ன இப்படி சொல்லிட்டான், இல்லை என்னை எப்படி இப்படி சொல்லலாம், அந்த ஒரு வைராக்கியத்தோடு இருப்பாங்க. இல்லை முதலாவது என்ன பண்ணணும், நம்ம தாழ்த்துவோம். இல்லை யார் என்ன சொன்னாலும், இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணாங்க, பிசாசுகளின் தலைவன் சொன்னார், அவர் எதுவுமே சொல்லலை. இல்லை நம்மளாம் என்னங்க ஒன்றுமே கிடையாது. இல்லை நமக்கு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிக்கிட்டு அவ்வளோதான், நமக்கு அவ்வளோ டெம்ட் ஆகிறோம், இவன் எப்படி என்ன சொல்லலாம், இவன் என்ன பெரிய இவனா, இல்லை இவன் பெரிய அறிவாளியா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், வார்த்தைகளை விட்டு கொண்டே இருக்கிறோம். இல்லை நம்ம இன்னைக்கு தேவன் சொல்கிறோம், நீ அதெல்லாம் விட்டுருப்பா, அதெல்லாம் விட்டுரு, உன் சுயத்தை நீ சாயாத, சுயத்தின் மேலே சாயாமல் நீ உன் சுயத்தை சாவடி, இல்லை உன்னோட செல்ஃபை சாவடி. இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செத்த பணத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 கோடி வச்சாலும் அந்த பணம் டெம்ப்டே ஆகாது. அந்த மாதிரி தான் நமக்கு ஒரே டெம்ப்டேஷன்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் எதுனாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எதுலலாம் டெம்ப்ட் ஆகிறீங்க, நம்ம எதெல்லாம் டெம்ப்ட் ஆகிறோம்.
இல்லை பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், இல்லை கண்களின் நிச்சயம் இருக்கலாம், இல்லைன்னா பெருமைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம எதெல்லாம் நம்மளை வந்து டெம்ப்ட் பண்ணுதோ இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நம்ம தேவனை சார்ந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து நித்திய ஜீவனை வந்து பெற்றுக்கலாம். ஸோ முதலாவது என்ன பண்ணணும்? கட்டளையிலும் கற்பனையிலும் கை கொள்ளணும். அதற்கப்புறம் நம்ம எதெல்லாம் சார்ந்து இருக்கிறோமோ, எதை பிடிச்சு கொண்டு இருக்கிறோமோ, இல்லை இயேசு கிறிஸ்துவ கடவுளை வைக்கிற இடத்துல வேறு எதெல்லாம் வச்சுருக்கோம் அது எல்லாத்தையும் நம்ம நீக்கிவிடும். அதுக்கப்புறம் நம்ம சுயம் சாகம். இந்த 3ம் செய்யும்போது நம்ம ஹம்பிளாக இருக்கும்போது நம்ம தம்மை தாழ்மை தாழ்த்துறோம். இயேசு கிறிஸ்துவ மூலம் நம்ம தாழ்த்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.